நடிகர் விஜய் அரசியல்வாதியான பிறகு இன்று தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். ஆனால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் உயிரிழப்புகளை சுட்டிக்காட்டி பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வேண்டாம் என்று தனது ரசிகர்களுக்கு அவர் உருக்கமாக கட்டளையிட்டுள்ளார். தமிழ் சினிமாவில் அதிக ரசிக பட்டாளங்களை கொண்ட உச்ச நட்சத்திரம், வயது வித்தியாசம் இன்றி பலரும் விரும்பும் திரை நாயகன் விஜய். திரைத்துறையில் வெற்றி கொடி கட்டிய நடிகர் விஜய் அரசியலுக்குள் மெல்ல அடியெடுத்து வைத்து இன்று அரசியல்வாதியாக தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். கடந்த 2009ஆம் ஆண்டு விஜய் மக்கள் இயக்கத்தை அவர் தொடங்கிய பிறகு விஜயின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் தனி ரகமாக மாறின. அவரின் அரசியல் அவாவை அறிந்த விஜய் ரசிகர்கள் அதை நோக்கியே பிறந்தநாள் கொண்டாட்டங்களையும் முன்னெடுத்துச் சென்றனர். விஜயின் அரசியல் ஆசைக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் 169 இடங்களில் போட்டியிட்டு 115 தொகுதிகளில் வெற்றி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து வகையான நலத்திட்டங்களும் 234 தொகுதிகளை மையப்படுத்தி இருந்தன. அதாவது 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது, அன்னதானம் என அனைத்தும் 234 சட்டமன்ற தொகுதிகளையே அளவுகோலாக வைத்து செய்யப்பட்டன. மேலும் தூத்துக்குடி வெள்ளத்தின் போது மக்களுக்கு நிவாரணம் வழங்கியது என அரசியல்வாதிக்கான அஸ்திவாரங்களை நடிகர் விஜய் வலுப்படுத்தி வந்தார். விஜய் செல்லும் இடமெல்லாம் அவரின் அரசியல் என்று எப்பொழுது என்ற கேள்வியும் அவரை பின்தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் நம்பிக்கையும் உத்வேகமும் அடைந்த நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தனது மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றிக் கழகமாக மாற்றினார். நடிப்பில் இருந்து ஓய்வு பெற்று முழு நேர அரசியல்வாதியாகப் போவதாகவும் அறிவித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என்பதை முன்கூட்டியே அறிவித்த நடிகர் விஜய் அரசியல் சதுரங்கத்தில் அதனை நோக்கி காய்களை நகர்த்துகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய பிறகு ஒரே ஒரு முறை மட்டுமே CAA சட்டத்தை எதிர்த்து மத்திய அரசுக்கு எதிராக குரல் எழுப்பினார். அதன் பிறகு தொடர்ந்து வாழ்த்துக்களை மட்டுமே கூறி வந்த விஜய் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்திற்கு எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவிட்டார். ஒருபடி மேலே சென்ற விஜய் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்ததுடன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். இதன் நீட்சியாக அவரது 50வது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என்று ரசிகர்களுக்கு உருக்கமாக ஆணை பிறப்பித்துள்ளார். பிறந்தநாள் கொண்டாட்டங்களுக்கு பதிலாக கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுமாறு தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார். விஜயின் 50வது பிறந்தநாள் பொன்விழாவை வெகு விமர்சையாக கொண்டாட அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் ஆயத்தமாகி வந்தனர். ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்தால் நடிகர் விஜய் மக்கள் நலன் மற்றும் அரசியல் சார்ந்து தனது பிறந்தநாள் கொண்டாட்ட பாதையை மடை மாற்றியதாக கருதப்படுகிறது. பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுமாறு தொண்டர்களுக்கு விஜய் அரசியல் வகுப்பெடுத்துள்ளார். அதே சமயம் கோட் படத்தின் பாடல் வெளியீடு மூலம் ரசிகர்களுக்கும் விஜய் விருந்தளிக்க தவறவில்லை. சினிமாவில் சாதித்து 50 வயதை எட்டிய விஜய் அரசியலிலும் ஆதிக்கம் செலுத்துவாரா என்பதை காலமும் மக்களின் மன ஓட்டமுமே முடிவு செய்யும்.